ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு கிரிக்கெட். நான் தான் உங்கள் அர்ஷத். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 2025 நவம்பர் 2 நடந்துகிட்ருக்கிற வேர்ல்ட் கப் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சிச்சு மக்களே. இந்தியா வந்து ஒரு டீசெண்டான ஸ்கோர் போர்டில் வச்சுருக்காங்க. ஸோ 298 ரன்ஸ் ஃபார் 298 ஃபார் 7 முடிக்கிறாங்க. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவோட நல்ல பவுலிங்னால இந்தியா அவ்வளோ ரன்னுக்கு வந்திருக்காங்க. அண்ட் ஸோ பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்கோர் தான். ஃபைனலில் இதை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்கோர். ஃபைனலில் இவ்வளோ சேஸ் பண்ணது கிடையாது யாருமே ஃபைனலில். அதாவது மென்ஸ் கிரிக்கெட், விமென்ஸ் கிரிக்கெட் ரெண்டத்தையும் சேர்த்தாவே அதிகமாக சேஸ் பண்ணியிருக்க நம்பர் வந்து 275 அவ்வளோதான் சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்ச ஒரு ஸோ அதாவது நம்ம பேட்டிங்கில் பார்த்துக்கிட்டோன்னா நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்க இந்தியன் பேட்டர்ஸ். ஸோ நல்ல ஸ்டார்ட்டு இவங்க ஸ்மிருதி மந்தனா நல்லா விளையாண்டு ஒரு 45 ரன்ஸ் எடுத்தாங்க. அண்ட் தென் ஷஃபலி வர்மா வந்து ஒரு நல்ல கேமியோ நல்ல இன்னிங்ஸ் 87 out of 78 சூப்பர். அண்ட் தென் நம்ம செமிஃபைனலின் குயின் இவங்க ஜமீமா ராண்ட்ரிக்ஸ் அவங்க வந்து இந்த வாட்டி பெருசாக பண்ணல, 24 out of 37. அண்ட் தென் கேப்டன் ஹர்ப்ரீத் கௌர் அவங்க வந்து பார்த்திங்கன்னா 20 out of 29. தீபி சர்மா அவங்க வந்து 58 out of 58 நல்லா ஆடினாங்க. அண்ட் தென் அமன்ஜோத் கர் வந்து ஒரு தேவையில்லாமல் ரிச்சா கோஷை வந்து நம்பர் 6க்கு இறக்கி விட்ருக்கலாம். பார்த்தா கேப்டன் அவங்கள நம்பர் 6க்கு அனுப்பி விட்டாங்க. அவங்க வந்து பால்ஸை தான் வேஸ்ட் பண்ணாங்க தவிர ஒரு 4 அடித்தாங்க நல்லா, அவ்வளோதான். ரிச்சா கோஷ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா 34 out of 24 நல்லா ஆனாங்க. 2 6 3 4 நல்லா தேய்க்க விட்டாங்க. தென் ராதா யாதவ் அவங்க பார்த்திங்கன்னா 3 பால் விளையாடி 3 ரன் எடுத்திருக்காங்க. ஸோ நல்ல டோட்டல் ஃபைனலில் சேஸ் பண்ண. அண்ட் தென் சவுத் ஆஃப்ரிக்கா எப்படி சேஸ் பண்ணுவாங்க இந்த ரன்னை 299 டார்கெட். அவ்வளோ டார்கெட்டை வந்து சவுத் ஆஃப்ரிக்கா சேஸ் பண்ணால் தான் சவுத் ஆஃப்ரிக்கா அந்த டார்கெட்டை சேஸ் பண்ணால் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வேர்ல்டு கப். பட் இந்தியன் பவுலிங்கை விட்டுட்டு ஃபீல்டிங் ஃபஸ்ட் நல்லா பண்ணோம் இந்தியா. ஒரு நோ பால் ஸோ இந்தியா கொஞ்சம் நல்லா பண்ணணும். ஃபீல்டிங் தான் பொறுத்த வரைக்கும் கேட்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா நிறையா விட்ருக்காங்க. ஒரு 3 கேட்சஸ் விட்ருக்காங்க. 3 முக்கியமான கேட்ச் தான். தென் செகண்ட் இன்னிங்ஸ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரப்போகுது. செகண்ட் இன்னிங்ஸ் ஒரு 12 o'clock முடியும்னா கரெக்டாக வீடியோ வந்துடும். ஃபுல் இன்னிங்ஸை பற்றி வீடியோ வந்துடும். தென் ஸோ பார்ப்போம் இந்தியா இந்த ரன்னை டிஃபெண்ட் பண்ணி வேர்ல்ட் கப்பை ஃபஸ்ட் டைம் எடுக்கிறாங்களா, இல்லை சவுத் ஆஃப்ரிக்கா இந்த ரன்னை சேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வேர்ல்டு கப் எடுக்கிறாங்களா. யாருக்கு வேர்ல்டு கப்னு இன்னும் ஒரு 4 hours தெரிஞ்சிடும். 4 to 5 hours தெரிஞ்சிடும். வெயிட் அண்ட் வாட்ச். கேப்டன் கொஞ்சம் நல்லா பவுலிங் சொல்லணும், நல்லா போடணும், ஃபீல்டிங் செட்டப் பண்ணணும். அண்ட் தென் சவுத் ஆஃப்ரிக்கா அவங்க அடிச்சிருவாங்க, அவங்கள சொல்ல முடியாது. திடீர்னு சேஸ் பண்ணிட்டு ஹையஸ்ட் சேஸ் இந்த ஃபைனல்ஸ்னு ரெக்கார்டு வாங்கிட்டு போயிடுவாங்கோ, அவ்வளோதான். அதுக்கப்புறம் கப்பு கிடைக்காது. இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தது கடைசியாக போயிடும். இந்தியா நல்லா டிஃபெண்ட் பண்ணணும். எல்லாம் இந்தியா ஜெயிக்கட்டும்னே நினைக்கலாம். இந்தியா ஜெயிக்கட்டும். தென் ஷோ எல்லாம் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
ஹோப்ஃபுல்லி இந்தியா வின் பண்ணலாம், என்ன போகலாம். அண்ட் தென் லாஸ்ட் வரைக்கும் வந்துட்டு இப்படி தோற்று போனால் ஓரளவுக்கு தான் இருக்கும். ஆனால் 2023 இந்த மாதிரி தான் ஒரு ஹார்ட் பிரேக்கிங் இதுவாக இருந்துச்சு இந்தியாவுக்கு. அவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபைனல் வரைக்கும் வந்து தோற்றுட்டாங்க. இந்த வாட்டி அந்த மாதிரி நடக்கக்கூடாது, ஏன்னா பார்க்கணும். ஓகே, நம்மளை பொறுத்த வரைக்கும் சவுத் ஆஃப்ரிக்கனோட கேப்டன் அவங்க இருக்காங்களே, அவங்கள மட்டும் ஃபஸ்ட்டு இயர்லியாக ஒரு விக்கெட் எடுத்தால் போதும், சவுத் ஆஃப்ரிக்காவோட அண்டர் ப்ரெஷரில் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஸ்டார்டிங்கில் மட்டும் யாராட்டும் ஒருத்தர் பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்தா போதும், இந்தியாவின் டாப் ஆயிடுவாங்க. பார்ப்போம், மோஸ்ட் ப்ராபப்ளி டிஃபெண்ட் பண்ணால் கப் எடுத்துருவாங்க. ஃபஸ்ட் 8 இருக்கும் இந்தியாவுக்கு. அண்ட் தென் கைஸ், நம்ம இப்போது மென்ஸ் கிரிக்கெட்டரை பற்றி பேச போகிறோம். ஒரு நல்ல வின் இங்கே இந்தியா கிட்டேருந்து, இந்தியா vs ஆஸ்திரேலியா T20 சீரீஸ். இந்தியா வந்து டைப் பண்ணியிருக்காங்க. இப்போது இன்னும் 2 மேட்சஸ் இருக்குது. 2ல் அடுத்த மேட்ச் நம்ம வின் பண்ணால் சீரீஸை தோற்க முடியாது, அவ்வளோதான். அதான் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது ஆஸ்திரேலியா வின் பண்ணால் சீரீஸ் மொத்தமாக டை ஆயிரும். இப்போ இந்தியா 2த்தையும் வின் பண்ணால் இந்தியா சீரீஸ் வின்னு, அவங்க வந்து 2த்தையும் வின் பண்ணால் அவங்க சீரீஸ் வின்னு, அப்படி தான் இருக்கும். ப்ராபப்ளி மழை வந்தால் ஒரு மேட்ச்சில் கணக்காகும். ஸோ பார்ப்போம், அதுவும் ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. இந்தியா நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. டிராவிஸ் ஹெட்டோட விக்கெட்டை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்தாங்க. தென் எல்லாம் நினச்சிட்டாங்க ப்ரொஜெக்டர் ஸ்கோர் வந்து ஒரு 150க்குள்ளே தான் வரும்ன்ட்டு. அண்ட் தென் மிக்சல் நம்ம அவர் பெரியார் டிம் டேவிட் அது எடுத்துக்கொண்டு போயிட்டார் கேமை. பயங்கரமான இன்னிங்ஸ் அவர்கிட்டேருந்து. நல்லா அபிஷேக் இது 74 out of 38 ஒரு நல்ல இது. அண்ட் தென் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் அவங்க வந்து 64 out of 39. இவங்க 2 பேர்த்தால தான் ஸ்கோர் இந்த அளவுக்கு வந்துருக்குது. மீதி டிராவிஸ் ஹெட், மிச்சல் மார்ஷ், ஜாஸ் இங்கிலீஷ், மைக்கேல் ஓவன், மேத்யூ ஷாட் அவர் கொஞ்சம் ஆடினார். அண்ட் தென் ஸ்கிரிவெட் பெட்லெட் அவங்க கொஞ்சம் ஆடினாங்க. ஸோ இவங்க ஆடி இவ்வளோ ஸ்கோர் வந்துருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு விமென்ஸில் பார்த்திங்கன்னா இப்போ செகண்ட் இன்னிங்ஸ் கொஞ்ச நேரத்தில் வந்துடும். இன்னும் ஒரு 10-20 minutes தான் பிரேக் எடுப்பாங்க. அதுக்குள்ளே இந்தியன் ப்ரிப்பேர் ஆகிட்டு பவுலிங்க்கு ப்ரிப்பேர் ஆகிட்டே பார்க்கணும். அண்ட் தென் மோஸ்ட்டாக லெக் ஸ்பின் தாங்க நல்லா ஒர்க் அவுட் ஆகும், அவங்க நல்லா போடுவாங்க. ஸோ பார்க்கணும், அவங்களோடது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், இம்பார்ட்டண்ட் ரோல். அந்த 2 லெக் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, ஸ்பின்னர்ஸோட ரோல் ரொம்ப முக்கியம். அண்ட் தென் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கொஞ்சம் ஃபஸ்ட் இயர்லியாக ஒரு பிரேக் த்ரூ எடுத்தால் அவங்க அண்டர் ப்ரெஷர் ஆகிடுவாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்தியா ஈஸியாக வின் பண்ணலாம். மோஸ்ட்டாக ஏர்லி விக்கெட்ஸ்க்கு தான் ட்ரை பண்ணுவாங்க இந்தியா. அப்படி முடியலன்னா ஸ்பின்னர்ஸ் வச்சு எடுத்துருவாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி அவங்க அவ்வளோ ஸ்கோர் சேஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஃபஸ்ட்டு அடித்தாலும் அடிச்சிருவாங்க. பேட்டிங் லைன் அப்படி கேப்டன் போன மேட்ச் தான் பொழந்துட்டு வந்திருக்காங்க. இந்த மேட்ச் ஃப்ரெஷ்ஷாக வந்து அடிப்பாங்க. இருந்தாலும் ஃபீல்டிங்கில் கேப்டன் மட்டும் 2 கேட்ச் விட்ருக்காங்க, 2மே இம்பார்ட்டன்ட் கேட்ச் தான். ஸோ பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு டியூ ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு இந்தியாவை பேட்டிங்க்கு அனுப்பி விட்டாங்க. டாஸில் பார்த்திங்கன்னா தெரியும், டாஸ் சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டுக்கிறோம்னு சொல்லிட்டு போட்டாங்க. சரி எஸ். அண்ட் தென் பெரிய ஸ்கோர் வரும்ன்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். 350 வந்துடும் அப்படின்னு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நினச்சோம். பட் நடக்கலை. லாஸ்ட்டு 10 overs நல்லா போட்டாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. 10-15 overs இந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் உடஞ்சதுலேருந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு ஃபுல்லாக. ரிச்சா கோஷ் வந்து கொஞ்சம்
முன்னாடி இறக்கி விட்ருக்கணும். அப்படி இறக்கி விட்ருந்தா நல்லா பண்ணியிருக்கலாம். பட் அவங்க அமுஜன்கர் அவங்களுக்கு சிக்ஸ் அடிக்கிற எபிலிட்டி இல்லை. ஸோ அதனால அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. இருந்தாலும் ஒரு பவுண்ட்ரி அடித்தாங்க. அதுக்கப்புறம் காட்டன் போல்ட் அல்வா கேட்ச் கொடுத்து போயிட்டாங்க. சரி கைஸ், செகண்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சோடனே நான் பேசுகிறேன் வந்து, ஓகேவா? அண்ட் தென் வீடியோ ஃப்ரம் அஷத். டாட்டா, பை பை.